கன்னிராசிக்காரர்களே, ஒரு நிமிடம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. என் அன்பான கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, வணக்கமுங்க. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026 ஏப்ரல் மாதம் 14 பிறக்கவிருக்கும் பராபவ புத்தாண்டு உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஒரு மிக முக்கியமான மாற்றங்கள் எழுதப்பட போகும் காலமா இருக்க போகுதுங்க. புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவுல மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம்ங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரை நீங்க அனுபவித்த உழைப்பு சுரண்டல்கள், குடும்ப பொறுப்புகள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தம் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுங்க. வெளியே நீங்க எல்லாவற்றையும் சரியாக செய்பவரா வலம் வந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு சலிப்படைந்திருப்பீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்ங்க. நான் அனைவருக்கும் உண்மையாதானே இருந்தேன், இருந்தும் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை தடைகள்ங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குமுங்க. இப்பொழுது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் புத்தாண்டு காலம் வந்துடுச்சுங்க. கன்னிராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6 சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 7ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்துட்டாருங்க. இதன் மூலம் கன்னிராசிக்கு இப்பொழுது கண்டக சனி காலம் முழுமையா தொடங்கிடுச்சுங்க. நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானுங்க. நீதிமானா அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவருங்க. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட உறவு முறை பாடத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க திருமண வாழ்க்கையிலோ அல்லது கூட்டு தொழிலையோ ஒரு சலசலப்பை உருவாக்குவது போல இருக்குங்க. ஆனா அந்த தெளிவு தான் உங்க வாழ்வின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தோழியா கூட இருக்கலாமுங்க. அவர் சொல்லும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமா அமையுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு என்பதை நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும்ங்க. கன்னிராசிக்காரர்கள் இயல்பிலேயே புத்திசாலித்தனமும் எதையும் துல்லியமா செய்யும் திறனும் கொண்டவர்கள். ஆனா கடந்த காலங்கள்ல 6ஆம் இடத்து சனி உங்களை உடல் ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் அலைக்கழித்து இருப்பாருங்க. இப்பொழுது கண்டக சனி தொடங்க விட்டதாலும் இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் உங்க வாழ்வில மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேருங்க.
ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 11ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது கன்னி ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகுங்க. இது உங்கள் லாபங்களை அதிகரித்து நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றுங்க. அதே சமயம் மூத்த சகோதர வழி உறவுகள்ல மேன்மை ஏற்படுங்க. சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குங்க. நீங்க யாருக்கோ தேடி சென்று செய்த உதவி இப்போது உங்களுக்கு பெரும் லாபமா வந்து சேருங்க. கன்னிராசிக்காரர்களின் ஜாதகத்துல 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம் மற்றும் கூட்டு தொழிலை குறிக்கிற இடமாகுங்க. நீங்க கடந்த காலங்கள்ல செய்த தியாகங்களுக்கான அங்கீகாரம் இப்பொழுது உறவுகளின் முதிர்ச்சியா மாறப்போகுதுங்க. அதாவது புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைத்தல், திருமண யோகம் கூடி வருதல் அல்லது பொது வாழ்வுல புகழ் பெறுதல் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்குமுங்க. உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒரு புதிய புரிதல் தொடங்குதுங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்லங்க, உங்க உறவுகளில் இருக்கும் போலித்தனத்தை நீக்குவதற்காகவே வந்திருக்கிறாருங்க. நீங்க மற்றவர்களை அதிகம் சார்ந்திருந்த காலங்கள் மறைந்து இனி உங்கள் சுய பலத்தை உணரும் காலமா இது இருக்க போகுதுங்க. ஒரு நபர் உங்களை உதாசனப்படுத்தினாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான பலம் என்ன என்பது உலகிற்கு தெரியுங்க. நீங்க மௌனமா உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலா இப்போது உங்களுக்கு பெரும் அங்கீகாரம் கிடைக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள். ஆனால் கண்டக சனி இப்பொழுது உங்களை மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வைப்பாருங்க. அந்த பக்குவமே உங்க வெற்றிக்கான சூட்சமமாகுங்க. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும்ங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்குமுங்க. கண்டக சனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் திருப்திக்காக வாழாம உங்க லட்சியத்திற்காக நீங்க ஓடத் தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க மனதுல ஒரு வைராகியம் பிறக்குமுங்க. இனி என்னால் மற்றவர்களின் சுரண்டலுக்கு ஆளாக முடியாது, எனக்கென்று ஒரு தனி மரியாதை வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறுங்க. இதுவரை உங்களை சாதாரணமானவர்களா நினைத்தவர்கள் உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியப்பாங்க. இந்த மாற்றம் உங்க பேச்சுல மட்டுமல்ல, உங்க செயல்பாடுகளிலும் வெளிப்படுங்க. தேவையற்ற உறவுகள் உங்க வாழ்விலிருந்து விலகி செல்லுங்க. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாளுங்க. அவள் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்க தொழில இருந்த தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழியை காட்டுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா கன்னிராசியின் அதிபதி புதன் என்பதால கணிதம் மற்றும் தகவல் தொடர்புல உங்களுக்கு நிகர் நீங்களேங்க. அந்த பெண் உங்க அறிவிற்கு தெளிவு தருபவளா திகழ்வாளுங்க. உங்க ஆள் மனதுல நீங்க மறைத்து வைத்திருந்த பல திட்டங்களை அவ வெளிக்கொண்டு வருவாளுங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம்ங்க. கண்டகசனி காலத்துல துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாமுங்க. உங்க அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா நீங்க நேசிக்கும் நபர் உங்க உணர்வுகளை புரிந்து கொள்கிறாரா அல்லது உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாராங்கிற உண்மை இந்த ஆண்டுல தெரிய வருங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு வெளிப்படையான பேச்சு எதிர்பாராத விதமா உங்க கவனத்துக்கு வருங்க. அந்த கணத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகுங்க. கன்னிராசிக்கு அந்த தெளிவு மிகவும் அவசியமானதுங்க. தவறான உறவுகள்ல இனி காலம் வீணாகாமல் இருக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த கசப்புகள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையா விலகுங்க. ஜூன் மாதத்துல குரு பகவான் 11ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும் பொழுது குடும்பத்துல மகிழ்ச்சியும் பணவரவும் களை கட்டுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையுமுங்க. உங்க வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க.
குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் கௌரவத்தை உயர்த்துமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் கூட்டு தொழில்ல அதிகம் கவனம் செலுத்தணுங்க. கண்டகசனி என்பதால கூட்டாளிகளுடன் சிறு சிறு உரசல்கள் வரலாமுங்க. ஆனா செய்த உழைப்பிற்கு ஏற்ற லாபம் ஜூன் மாதத்திற்கு பிறகு இரட்டிப்பா கிடைக்குமுங்க. புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் ஆலோசனையை கேட்பது உங்க வெற்றியை உறுதி செய்யுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் இடங்களின் மீது விழுவதால புதிய ஒப்பந்தங்கள், பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வருங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல சாதாரணமானதா தோன்றினாலும் அதுவே உங்க பொருளாதார நிலையை உயர்த்த போகும் ஏணியாகுங்க. கூட்டு தொழில இருப்பவர்கள் தங்கள் கணக்கு வழக்குகள்ல மிக துல்லியமா இருப்பது நன்மையை தருங்க. பொருளாதார ரீதியா நீங்க இதுவரை சந்தித்த தடைகள் மறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்குங்க. புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டுல இருக்குதுங்க. யாருக்கும் உங்க தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதையோ அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதையோ தவிர்க்க வேண்டுமுங்க. அப்படி செய்தா உங்க மதிப்பு எப்போதும் குறையாதுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் துரோகிகளை கண்டகசனி இப்போது உங்க கண் முன்ன தோல் உரித்து காட்டுவாருங்க. நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது உங்க வளர்ச்சியை பார்த்து ஒதுங்கி போவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருங்க. இனி உங்க நேரத்தை உருப்படியான காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மகரத்திற்கும், கேது பகவான் 11ஆம் இடமான கடகத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள்ங்க. 5ஆம் இடத்து ராகு என்பது புத்திர வழியில சில கவலைகளை தந்தாலும் ஆன்மீக ரீதியா பெரிய வளர்ச்சியை தருங்க. திடீர் பண வரவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வதால உங்க குலதெய்வ ஆசி முழுமையா கிடைக்குங்க. அதே சமயம் 11ஆம் இடத்து கேது உங்கள் லாபங்களை நிலைக்க செய்வாருங்க. சில ஆன்மீக தொடர்புகள் மூலம் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் தங்கள் நரம்பு மண்டலம் மற்றும் ஜீரண மண்டலம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும்ங்க. கண்டகசனி என்பதால மன அழுத்தம் காரணமா உடல் சோர்வு ஏற்படலாமுங்க. முறையான தியானம் உங்களுக்கு ஒரு மருந்தா செயல்படுங்க. கன்னிராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு சவாலான ஆனால் வெற்றிகரமான ஆண்டா அமையுங்க. உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படுங்க. இதுவரை குடும்ப பொறுப்புகள்ல சிக்கி தவித்த நீங்க இனி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குவீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் பாராட்டுவாங்க. கன்னிராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்குதுங்க. பேச்சு திறமை அவசியம், ஆனால் அது துணையை அல்லது கூட்டாளிகளை புண்படுத்தும் விதத்துல அமைந்து விடக்கூடாதுங்க. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது கண்டகசனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் போட்டி பொறாமைகள் வரலாமுங்க. ஆனால் உங்கள் திறமையால அனைத்தையும் முறியடிப்பீங்க. உங்கள் பதவி உயர்வு இந்த ஆண்டுல உறுதி செய்யப்படுதுங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. குறிப்பா விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது உங்களுக்கு ஒரு கவசமா இருக்குங்க. கண்டக சனி என்பது உங்கள் உறவுகளை சீர்படுத்த சொல்லும் காலமாகுங்க. நீங்க செய்த நல்காரியங்கள் உங்களுக்கு இப்பொழுது நற்பெயரா வந்து சேருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் சில இருக்குதுங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்காதீங்க. உங்க பலவீனங்களை யாரிடமும் முழுமையா பகிராதீங்க. கடந்த கால அவமானங்கள்ல உழன்று கொண்டு இருக்காதீங்க.
ஒரு கதவு பூட்டப்பட்டா மற்றொரு ஜன்னல் திறக்கும் என்பது இந்த பிரபஞ்சத்தோட விதிங்க. அந்த புதிய வாய்ப்புகளை தேடும் முயற்சியில இறங்குங்க. கன்னிராசிக்காரர்கள் சுறுசுறுப்பா இருந்தா சனியின் தாக்கம் நன்மையா மாறுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான காலமாகுங்க. இதுவரை நீங்க சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் இனி தெளிவான முடிவுகளா மாறுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க. ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருங்க. உங்க புத்திசாலித்தனம் தான் உங்க ஆயுதம்ங்க. அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியா பயன்படுத்துங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோமல்லவா, அவர் உங்கள் தொழில் முன்னேற்றத்துல ரகசியமா உதவி செய்பவராய் இருப்பாருங்க. அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்க பின்பற்றினா பல நஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்கலாமுங்க. சனி பகவான் மீனராசியில இருப்பதால உங்க உறவுகள்ல புதிய மாற்றங்கள் புகுத்தப்படுங்க. நீங்க இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வருங்க. ஆனா அதற்கு பொறுமை அவசியம்ங்க. கண்டக சனி காலத்துல நேர்மையான உழைப்பே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குங்க. மகான்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னாடி சில பாரங்களை சுமப்பது இயற்கையாகுங்க. அந்த பாரங்களை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதனான புதன் உங்களுக்கு பேச்சு திறமையை தருவாருங்க. அந்த திறமையோட சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்க. முடிவா கன்னிராசி அன்பர்களே, 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பல புதிய படிப்பினைகளை தருங்க. கண்டக சனி என்பதால உறவுகள்ல கவனம் தேவைங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்வுல ஒரு திருப்பு முனையா அமையுங்க. உங்க நம்பிக்கையை இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெறுங்க. கன்னிராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுல நற்பலன்களை பெற புதன்கிழமைகள்ல மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிகவும் அவசியம்ங்க. புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்க புத்திய தெளிவாக்குமுங்க. தினமும் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை பாராயணம் செய்வது உங்க இல்லத்துல அமைதியை பெருக்குமுங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதும் கண்டக சனியின் தாக்கத்தை குறைக்குங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகள்ல ஏழை மாணவர்களுக்கு பேனா அல்லது புத்தகங்கள் தானமாக வழங்குவது பொருளாதார நிலையை வலுப்படுத்துங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி காலபைரவர் வழிபாடு செய்வது திடீர் தடைகளை நீக்கி வெற்றியை உறுதி செய்யுங்க. ஏப்ரல் 14 பிறக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய பொறுப்புகளை தருமுங்க. மார்ச் மாதமே சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால இது உங்க உறவுகளை சீரமைக்க வேண்டிய காலமா இருக்குங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமையுமுங்க. ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி, டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தெளிவை கொண்டு வருங்க. சோதனைகளை சாதனைகளா மாற்றும் புத்திசாலித்தனம் உங்களிடம் இருக்குதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டுமுங்க. கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கைய சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கைய வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா
அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்போ நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புது. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க. அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணுங்க. ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறத விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றுமுங்க. நீங்க தோல்விய பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சிய மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியமில்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன். என்ன தடைகள் வந்தாலும் நான் நிற்க மாட்டேன். என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன். இந்த முடிவை நீங்க எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. கன்னிராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவங்க, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.